8 கோடி தமிழர்களுக்கு அரசு அதிகாரமும் இறையாண்மையும் இருக்க வேண்டும். இல்லையே இவர்களுக்கான அரசாகவும் இந்திய அரசு செயல்பட வேண்டும். இல்லை, இரண்டும் இல்லை. அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம். இந்தியாவிலே கல்விக்கோ மருத்துவத்துக்கோ தொழில் வளர்ச்சிக்கோ ஒதுக்கியதை விட இராணுவத்துக்கு ஒதுக்கியதுதான் மிக அதிகம். எந்த நேரம் போர் வரும் என்ன வரும் என்று தெரியாது. தமிழ்நாடு அரசோ நீங்களும் அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசு கொடுக்கக்கூடிய சலுகை அல்லது நிதி கிடையாது. நீராற்றல் துறைக்கு இவ்வளவு வேணும், சர்வ சிக்ஷா அபியான்மா, நீராற்றல் துறை, ஜல் சக்தி எல்லாம் சமஸ்கிருதம் ஹிந்தியில வரணும். நம்ம ஊர்லயே அதை அப்படிதான் சொல்லணும். பத்திரிகைகள் அப்படிதான் எழுதுறாங்க. இப்ப தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி எழுதக்கூடாதுங்கிறான், சட்டம் போட்டிருக்கான். காங்கிரஸ் காலத்துல போட்ட சட்டம் அது. அச்சு எந்திரத்தை நன்கு பயன்படுத்தி இலக்கியம் வளர்த்தவர்கள். நான் அவர்களை நவீன காட்டு மிராண்டிகள் என்று சொல்லுவேன். இந்த இந்தியாவை உருவாக்கியது கூட வெள்ளைக்கார நவீன காட்டு மிராண்டிகள் தான். தமிழ்நாட்டிலே இடைக்கால தீர்ப்புக்கும் அதிகாரம் உண்டு என்று சொன்னார்கள். குடியரசுத் தலைவர் சட்ட விளக்கம் கேட்டார் உச்ச நீதிமன்றத்திலே. ஒரு தீர்ப்பாயம் இந்திய அரசால் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு கொடுத்தால் அது செல்லுமா, இறுதி தீர்ப்புக்குள்ள அதிகாரத்தை பெறுமா பெறாதா என்று சொல்லுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்திலே கருத்து கேட்டார். உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்புக்குள்ள அத்தனை அதிகாரமும் இடைக்கால தீர்ப்புக்கு உண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கருத்து கூறியது, தீர்ப்பு வழங்கவில்லை. முள்ளிவாய்க்கால் என்று கருதக்கூடிய மலேசியாவுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு சென்று திரும்பிய நம்முடைய தலைவர் எப்படியேனும் தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என்ற மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தின் ஆசிரியர் ஐயா பே. மணியரசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். மலேசிய தமிழர் சிறந்த படைப்பாளி முனைவர் ஐயா சி. அருண் அவர்கள் எழுதிய கேரித்தீவு தமிழரின் வரலாற்று தடம் என்ற இந்த நூலின் அறிமுக கூட்டம், வெளியீட்டு கூட்டம் தஞ்சையில் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியிலே உரைகள் வழங்கி பார்வையாளராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த வணக்கத்தை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அருண் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நன்கு அறிமுகமான வெளிநாட்டு தமிழர். தமிழ் இனம் ஒரு பன்னாட்டு சமூகம். அதற்கான தலைமை தாய்நாடு தமிழ்நாடு. ஆனால் உலகின் பல நாடுகளில் தமிழர்களின் தாயகங்கள் இருக்கின்றன. பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் மலேசியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா அருண் அவர்கள் அங்கே தமிழர்கள் பட்ட துன்பங்களையும் அவர்கள் உருவாக்கிய வரலாற்றையும் மலேசிய மண்ணை மறுவார்ப்பு செய்து மனிதர்கள் வாழக்கூடிய தாயகமாக மாற்றிய அற்புதத்தையும் இங்கே சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். இதற்கும் அவருடைய சயாம் பர்மா மரண ரயில் அந்த நூலை படித்துத்தான் அதிர்ச்சி அடைந்தோம். இங்கே அந்த செய்திகளோடு
சிறப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது. தமிழர்கள் பட்ட துயரங்களை மட்டுமின்றி தமிழர்களுடைய வாழ்வியலையும் அவர்கள் படைத்த புது நாட்டையும் சிறப்பாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அயலகத் துறை பேராசிரியர் முனைவர் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் இந்த நூலை முழுமையாக படித்து ஏற்கனவே அவருக்கு அந்த இங்கே அயலகத்துறை பேராசிரியர் என்றால் உண்மையில் அயலகங்கள் பலவற்றை அறிந்த பேராசிரியர். ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, நடைமுறை அனுபவத்தோடு அந்த மக்களோடு உறவோடு இருந்து எல்லாம் அறிந்தவர். சிறப்பாக இங்கே அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதுபோல இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர் விஜயகுமார் அவர்கள் பெரும் பணி ஆற்றியிருக்கிறார். அவர் வெளியிட்டது அந்த நம்முடைய சயாம் பர்மா ரயில் மரணம் இருக்கிறது, அந்த நூலை படித்தோம். அடுத்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் இப்பொழுது, கேரித்தீவு நூலை. தமிழர்கள் மீது உள்ள அக்கறையின் காரணமாக, பற்றின் காரணமாக, நம்முடைய இனம் பட்ட துயரங்களையும் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக விஜயகுமார் அவர்கள் லாப நட்ட கணக்கு பார்க்காமல் இந்த நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக தோழர் விஜயகுமார் அவர்கள் ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்களில் இணைந்த நாங்கள் நெருக்கமாக செயலாற்றி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணம் இது. இந்த நூல் பற்றி நான் சிறிது பேசி நூலாசிரியர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும். நமக்கு இந்த நூலில் நல்ல அணிந்துரைகள் நம்முடைய ஐயா நெடுமாறன் போன்ற மலேசிய நெடுமாறன் அவர்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக அணிந்துரை வழங்கினார். அவர் அந்த கேரித்தீவு தானாம் அவர் ஊர். எங்க பாட்டனார் பேர் இந்த பேருன்னு சொல்லி எழுதுறார் பெருமையா. இதுதான் அந்த இன பெருமை, இன பெருமிதம், உளவியல், நாம் நம்மவர் என்ற ஒரு உளவியல். அவர்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக ஒரு அணிந்துரையும் கொடுத்திருக்கிறார்கள். முரசு நெடுமாறன் அவர்கள் மற்ற சான்றோர்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கனமான நூலாக இருக்கிறது. அதுபோல அந்த நடந்த துன்பங்களையும் எழுதியிருக்கிறார் நம்முடைய ஐயா அவர்கள். பாதுகாப்பான வாழ்வியல், தூய்மையான குடிநீர், போதுமான ஓய்வு, தரமான மருத்துவம், எளிதான போக்குவரத்து, மனமகிழ்வு நடவடிக்கை போன்றவை ஏதுமில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு வரனால இதெல்லாம் இருக்கு என்பதற்காக நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ஏதுமில்லாமல் அந்த கேரித்தீவை புத்தாக்கம் செய்தவர்கள். ஏதுமில்லை, பகலில் வேலை, இரவில் உறக்கம் என்ற நிலையிலேயே தொழிலாளர்களின் உயிரும் உடலும் கரைந்தன. தென்னிந்திய தொழிலாளர்கள் இயல்பாகவே கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பு திறன் கொண்டவர்கள். இருப்பினும் உணவு, குடிநீர், உறைவிடம், உடை ஆகிய அடிப்படை தேவைகள் இல்லாத நிலையில் இவர்களால் செம்மையாக இயங்க முடியவில்லை. இந்த அடிப்படை தேவைகள் கிடைக்கல அவ்வளவு வேலை செஞ்சவங்களுக்கு. உணவு, குடிநீர், உறைவிடம், உடை ஆகிய அடிப்படை தேவைகள் இல்லாத நிலையில் இவர்களால் செம்மையாக இயங்க முடியவில்லை, இப்படி எழுதுகிறார். எனவே எல்லாத்தையும் ஓய்வற்ற தொடர் வேலை, கடுமையான நோய், குறைவான ஊதியம், கட்டுப்பாடு மிக்க கண்காணிப்பு மேல போன்றவற்றால் தொழிலாளர்கள் சோர்வுற்றார்கள். இவர்களின் வாழ்வு அடிப்படை வசதிகள் குன்றிய தீவென்னும், வாழ்வது ஒரு தீவு, அதுக்குள்ள ஒரு தீவு இவர்கள் இருக்கிறது என்கிறார் அருண். இவர்கள் வாழ்வு அடிப்படை வசதிகள் குன்றிய தீவென்னும் சிறைக்குள் முடங்கி கிடந்தது. சுருக்கமா சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நிறைய இருக்கு. பிறகு பலர் அங்கே பள்ளி தொடங்கியது, பாடம் நடத்தியது, வளர்ச்சி பெற்றது, எல்லாவற்றையும் குறிப்பிட்டிருக்கிறார்.
துன்ப துயரங்களை மட்டுமே இல்லை, எல்லாவற்றையுமே சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன என்றால், இவ்வளவு நடந்திருக்கிறது. இந்த சயாம் ரயில் மரணம் என்பது லட்சக்கணக்கான பேர் இருக்கும் என்கிறார்கள். ரொம்ப அதிசயமா இருக்கிறது. இறந்தது சரி, நம்முடைய குறிஞ்சி வேந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கும். 30,000 பேரை எவ்வளவு திரும்பி வந்தாங்க? 60,000 பேர். 1,80,000 பேர் இறந்துருக்காங்க ஒரு ரயில் பாதை அமைக்கிறதுக்கு அந்த பணியில. அப்படின்னா மனிதர்களை எப்படி வேலை வாங்கியிருக்கிறார்கள்? வேலை வாங்கியவர்கள் யார்? முன்னேறியவர்கள், மானிட சமூகத்தில் ரிஃபர்மேஷன் சீரமைப்பு கொண்டு வந்தவர்கள், ரெனாய்சான்ஸ் மறுமலர்ச்சி கொண்டு வந்தவர்கள், அச்சு எந்திரத்தை நன்கு பயன்படுத்தி இலக்கியம் வளர்த்தவர்கள். நான் அவர்களை நவீன காட்டுமிராண்டிகள் என்று சொல்லுவேன். இந்த இந்தியாவை உருவாக்கியது கூட வெள்ளைக்கார நவீன காட்டுமிராண்டிகள் தான். வணிகம் செய்ய வந்த வியாபாரிகள் மன்னர்களிடம் வரி வசூல் செய்வது காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? அந்த வரி வசூல் தரவில்லை என்றால் மன்னர்களை தூக்கிலிடுவது, சிறையில் அடைப்பது. இந்த துணைக்கண்டத்திலே, இந்த பகுதியிலே அந்த வந்த காட்டுமிராண்டிகள் ஒரு புது பேரில் ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்வது, ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அதை நாடாக்கிக் கொள்வது உலகம் முழுக்க நடந்திருக்கிறது. ஐரோப்பிய அமெரிக்க காட்டுமிராண்டிகள். இன்றைக்கு ட்ரம்ப் வெனிசூலாவிலே புகுந்து அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை கடத்தி கொண்டு, அவர் மனைவியோடு கடத்தி கொண்டு வருகிறார் என்றால் யார் அவர்? நவீன காட்டுமிராண்டி ஐரோப்பிய அமெரிக்கர்களின் இன்றைய கொள்ளு பேரன், வேற யாரும் இல்லை அவன். இப்பொழுது கூட சில நாட்களுக்கு முன்பு மியூனிச்சிலே நடந்த பாதுகாப்பு மாநாட்டிலே சில நாடுகளுடைய, ஐரோப்பிய நாடுகள், இந்த நாடுகளுடைய பாதுகாப்பு மாநாட்டிலே அந்த ஆள் பேசியிருக்கான். அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் அவர் மார்க்கோ ரூபியோ. பழமை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள், ரீசரக்ஷன் ஆகும், மறுமலர்ச்சி பெறும். எது? நாடுகளை அடக்குவது. சரியில்லை என்றால் செய்துதான் தீருவோம். துணிச்சலா பேசியிருக்கான், வந்திருக்கு வெளியில. இது போன்ற ஒரு பெரிய கொடுமைகள் முடிந்து விட்டன என்பதல்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. முதல் உலகப் போர், 2வது உலகப் போருக்கு பிறகு அந்த போர்கள் சில ஆண்டுகள் நடந்தன. இப்பொழுது தொடர்ந்து உலகப் போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாடுகள் மீது குண்டு போடுவது, கொல்லுவது, அழிப்பது, நாடுகளை கைப்பற்றுவது, இராணுவத்தை கொண்டு போய் இறக்கிக் கொள்வது, இதெல்லாம் இல்லாமலா இருக்கு. 11 ஆண்டுகளுக்கு மேல ஆப்கானிஸ்தானத்தில் இராணுவம் வைத்திருந்தார்கள், தோற்று போய் திரும்பினார்கள். வியட்நாம் இராணுவத்தை கொண்டு போய் அமெரிக்கா இறக்கி போராடினான், தோற்று போய் திரும்பினான். இப்பொழுது ஈரானோடு போரிட்டு ஒரு மறுபடி ஒரு போரை உருவாக்குவார்களா என்ற நிலை, அபாயம் இருக்கிறது. இந்திய நிதிநிலை அறிக்கையில் அதிகமாக ஒதுக்கிய தொகை இராணுவத்துக்குத்தான் இந்த ஆண்டு. ஒவ்வொரு நாடும் இப்படி இருக்கிறது. வளர்ந்து விட்டோம், நாகரிகப்படைந்து விட்டோம் என்று பேசுகிறார்கள் அல்லவா? பழைய காலத்தில் எல்லாம் இவ்வளவு இராணுவத்துக்கு செலவு செய்ததில்லை, இவ்வளவு இராணுவத்துக்கு முக்கியத்துவம் இல்லை உலகம் முழுக்க. இப்பொழுது விகிதம், சதவிகிதம் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே கல்விக்கோ, மருத்துவத்துக்கோ, தொழில் வளர்ச்சிக்கோ ஒதுக்கியதை விட இராணுவத்துக்கு ஒதுக்கியதுதான் மிக அதிகம். எந்த நேரம் போர் வரும், என்ன வரும் என்று தெரியாது. இந்த நிலையில் இவற்றை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு தமிழர்கள் இருப்பதை விட இதற்கெல்லாம் என்ன தீர்வு, நம்ம அளவில் என்ன தீர்வுகளை உருவாக்கிக் கொள்வது, என்ன கருத்துக்களை வளர்த்துக் கொள்வது என்பது முக்கியம். நமக்கு அன்றும் சரி இன்றும் சரி வெளிநாடுகளிலே துன்பப்படும் தமிழர்களுக்கு குரல் கொடுக்க, ஆதரவு கொடுக்க அல்லது நடவடிக்கை எடுக்க அரசுகள் இல்லை, அரசியலே இல்லை. நீங்கள் ஈழத்திலே தமிழர்கள் இப்போது நடந்தது தனிநாடு விடுதலை கோரிக்கை, பேரழிவு, லட்சக்கணக்கான பேரை கொன்றழித்தார்கள், நாதியற்றுத்தான் இறந்தார்கள். பக்கத்திலே நாம 8 கோடி பேர் இருந்து எங்கே போராடி கொண்டு கொஞ்சம் பேர் நம்ம சிறைக்கு போனோம்.
பெரிய கட்சிகள், இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி அந்த இன அழிப்பிலே முக்கிய பங்கு வகித்தது. அதை ஆதரித்தது பாஜக. அவர்களோடு கூட்டு சேர்ந்த அமைதி காத்தன திமுக, அதிமுக போன்ற கட்சிகள். நம்ம போல பல அமைப்புகள் போராடி சிறைக்கு போனார்கள், புடா சட்டத்தில் இருந்தார்கள். நம்முடைய பிள்ளைகள், சகோதரர்கள் 18, 19 பேர் தீக்குளித்து இறந்தார்கள். அப்படி முத்துக்குமார் இறந்தான், பல பேர் இறந்தார்கள். நம்மால் அந்த இனப்படுகொலை நிறுத்த முடியவில்லை. நமக்கான பெரிய அரசியல் கட்சி எதுவும் வரவில்லை, அரசும் இல்லை. இலங்கை மலையக தமிழர்கள் அப்படித்தான் பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டு அந்த பர்மா ரயில் பாதை, சயாம் ரயில் பாதையா இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகள். பாரதியார் சில விஷயத்தை எழுதினார், ஃபிஜி தீவை பற்றி எழுதினார். ஆப்பிரிக்கா கண்டத்திலே போய் தமிழர்கள் படும் துன்பங்களை பாரதியார் எழுதினார், துயரத்தை வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான். என்ன நமக்கு ஒரு நம்ம தலையிட வைக்க முடியுது? தமிழகம் தானே தாய்நாடு, தாயகம். உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு என்ன ஏது என்று கேட்கக்கூடிய நாடு தமிழ்நாடு தானே. இங்கு என்ன நமக்கு அதை பற்றி அக்கறை இருக்கிறது? இப்ப முனைவர் அருண் இவ்வளவு எழுதவில்லை என்றால் நமக்கு என்ன தெரியாது, மனசிலே ஆத்திரம் வருகிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கே இருக்கிறது அல்லவா? அந்த நாடு அமைப்போம், இந்த நாடு அமைப்போம் என்று சொந்த நாடு இல்லாத சொகுசு பேச்சாளர்கள் நம்மை மயக்கினார்கள். நம்முடைய இனத்தினர் அங்கங்கே படுகின்ற துன்பம், அழிவு, இன அழிவு. எங்கேயோ என நடந்ததை சொல்லுகிறோம் அல்லவா, அது நம்முடைய இனம்தான். 1991 காவேரி சிக்கலை முன்வைத்து கன்னட வெறியர்கள் நூற்றுக்கணக்கான தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள். தமிழர்கள் போய் அங்கே தண்ணீர் விடு என்று போராடவில்லை. அங்கே உள்ள தமிழர்கள், நாம் கன்னட வண்டிகளை மறிக்கவில்லை, கொளுத்தவில்லை. இங்கே தமிழ்நாட்டிலே கடை வைத்திருக்கக்கூடிய கன்னடர்களை தாக்கவில்லை. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது. காவிரி நடுவர் மன்றம், அந்த தீர்ப்பாயம், ட்ரிபியூனல் என்பதற்கு தீர்ப்பாயம் தான் சரியான மொழியாக்கம். அது நடுவர் மன்றம் வாங்க. இந்த இடத்துல சொல்லுவது அருண் நல்ல தமிழ் சொற்களா, பாவாணர் வழியில நல்ல நல்ல தமிழ் சொற்களா போட்டு எழுதியிருக்காரு. தூய தமிழில் மலேசியாவில் வாழக்கூடிய ஒரு தமிழர் நல்ல தமிழில் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் நம்முடைய ஐயா பேராசிரியர் எடுத்துக்காட்டி இங்கே பேசினார். அதாவது ஒரு தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது, 205 TMC தண்ணி கொடுக்க வேண்டும் என்று. அவன் கன்னடன் சொன்னான், இடைக்காலத்துக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்க அதிகாரம் இல்லை, இறுதி தீர்ப்புக்கு தான் அதிகாரம் உண்டு தீர்ப்பாயத்துக்கு என்று சொன்னான். தமிழ்நாட்டிலே இடைக்கால தீர்ப்புக்கும் அதிகாரம் உண்டு என்று சொன்னார்கள். குடியரசுத் தலைவர் சட்ட விளக்கம் கேட்டார் உச்சநீதிமன்றத்திலே. ஒரு தீர்ப்பாயம் இந்திய அரசால் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு கொடுத்தால் அது செல்லுமா, இறுதி தீர்ப்புக்குள்ள அதிகாரத்தை பெறுமா பெறாதா என்று சொல்லுங்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே கருத்து கேட்டார். உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்புக்குள்ள அத்தனை அதிகாரமும் இடைக்கால தீர்ப்புக்கு உண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கருத்து கூறியது, தீர்ப்பு வழங்கவில்லை. இதை எதிர்த்து காங்கிரஸ்காரர்கள் கர்நாடகத்திலே பங்காரப்பா முதலமைச்சராக இருக்கும்போது கலாட்டாவை தொடங்கினார்கள். தமிழர்கள் வீடுகளை எரித்தார்கள், படுகொலை செய்தார்கள் கண்ணில் கண்டவர்களை. கடைகளை, வணிக நிலையங்களை, தமிழர் நிலையங்களை சூறையாடினார்கள். 2 லட்சம் பேர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள். யார் கேட்டது? என்ன வழக்கு, எவன் மேல? அடுத்து 2016 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, ஏற்கனவே உள்ளதை செயல்படுத்த சொல்லிதான் தீர்ப்பு. மறுபடி தாக்கினார்கள். நம்முடைய தமிழன் என்ற காரணத்துக்காக KPN பேருந்துகள், அங்கே டெப்போல என்ன பேருந்துகளை போய் நூற்றுக்கணக்கான பேருந்துகளை, சரக்குந்துகளை எரித்து சாம்பலாக்கினார்கள். தெரியுமில்ல? மலேசியாவில் நடந்தது, அங்கே நடந்தது எல்லாம் உண்மைதான். அந்த காலத்துல இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடகத்துல. இப்ப தமிழர்கள் அனாதைகளாக இருக்கிறோம். அரசியல் நமக்கான அரசியல் இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் விசுவாசம் பாராட்டக்கூடாது. ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளுக்கு எதுக்கு விசுவாசியா இருக்கிறது என்பது அல்லது
அதில் உள்ள சில தலைவருடைய நடைமுறைகள், பாவனைகள், கருத்துக்கள் பிடித்திருந்தால் அதை ஏற்றுக்கங்க. உங்களுக்கான அரசியல் என்பது வேறு. உங்களுக்கான இன அரசியல் என்பது தேவை. அவனும் இன அரசியல் இருக்கான். கர்நாடகத்தில் இதை செய்தவன் எல்லாம் காங்கிரஸ் காரனும் பாஜக காரனும், பாரத் மாதா பஜனையிலே உள்ளவர்கள். அவங்களாம் ஆதரவு இந்த படுகொலைகளுக்கு. நமக்கு யாரையும் தாக்குவதற்கல்ல, தற்காப்புக்கு இன அமைப்பு இல்லை. போய் பாருங்கள், மலேசியாவில் அவ்வளவு தமிழர்கள் வாழ்கிறார்கள். நீ தூதரகம் வைத்திருக்கிறாய் மலேசியாவில். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை தானே தூதராக போட வேண்டும். இந்திக்காரனையே போடுகிற என்ன முறை இது? நான் ஏற்கனவே கேட்டேன், இப்ப கூட கேட்டேன், ஒன்றும் இல்லை. என்ன எங்களை மதிக்கிறாய்? எங்க மக்கள் அங்க நிறைய வாழ்கிறார்கள். மலாய் மக்களுக்கு அடுத்த நிலையிலே எங்கள் மக்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு முறையிடுவதற்கு இந்தியா தானே அரசு. நாங்க தமிழ்நாடு தனி அரசா இருந்தா நாங்க பார்த்துக்குவோம். எங்களுக்கு அந்த அரசு இல்லை. எங்களுக்கு சேர்ந்த அரசு நீ தானே, இந்தியாக்காரன் தானே. அங்க தூதரகத்துல அவன் கண்டுக்கிறதே இல்லை. அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த தூதரகத்துக்கு தமிழர்களைத்தானே தூதர்களாக நியமிக்க வேண்டும். எல்லா இடத்துக்கும் சொல்றேன், எங்கெங்க தமிழர்கள் வாழ்கிறார்களோ அதிகமாக அங்க தமிழர்களை தூதுவர்களாக நியமிக்க வேண்டும். சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, மலேசியாவா இருந்தாலும் சரி, மற்ற தீவுகள் அல்லது இருக்கு அங்கே இருந்தாலும் சரி. ஆனால் திட்டமிட்டு தமிழர்களை அங்கே அதிகாரிகளாக நியமிப்பதே இல்லை. அங்க யார் கேட்கறதுக்கு? ஏதாவது நாளைக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? 8 கோடி பேர் இங்க நம்ம வாழ்கிறோம். ஒரு 2 கோடி பேர் இல்லாத சிங்களம் நம் இனத்தை அழித்தான். அப்படிதான் பல நாடுகள். 8 கோடி தமிழர்களுக்கு அரசியல் அரசு அதிகாரமும் இறையாண்மையும் இருக்க வேண்டும். இல்லையே இவர்களுக்கான அரசாகவும் இந்திய அரசு செயல்பட வேண்டும். இல்லை, இரண்டும் இல்லை. அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம். இதை உணராமல் வெறும் ரசிக மனப்பான்மையில் இறங்கி இவரா அவரா, இந்த பேச்சு அந்த பேச்சு என்று ரசிகர்களாக அரசியல் மேடையை ஒரு நாடக மேடையாக மாற்றினார்கள். செயற்கையான வீரம் பேசினார்கள், அடுக்குமொழி பேசினார்கள். அது ஒன்றுமில்லை என்று ஆனது. ஆனால் தமிழர்களிடம் எல்லை மீறிய ரசிப்பு மனப்பான்மையை உருவாக்கிவிட்டு போய்விட்டார்கள், உருவாக்கிவிட்டு இருக்கிறார்கள். அதனால அந்த அரசியல் தலைவர்கள் நடிக்கின்ற நடிப்பையே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அசல் நடிகர்களான திரைப்பட நடிகர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று ஒவ்வொரு திரைப்பட நடிகனும் கட்சி தொடங்குகிறான். இந்த இழிநிலை, இந்த இறக்கம், கீழிறக்க நிலை இந்தியாவிலே வேறு மாநிலத்தில் உண்டா? வேறு மாநிலத்தில் உண்டா? எங்கேயாவது நடிகர்கள் பட்டியல் போட்டுக்கொண்டு கட்சி தொடங்குவது ஏன்? கையை நீட்டி காற்றிலே முத்தம் கொடு என்று ஒரு நடிகனை பார்த்து கேட்கிறாது ஆணும் பெண்ணும். அந்த நெரிசலிலே போய் சாவுது 41 பேரு. அப்ப இங்க இருக்கிற தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நான் சொன்னேன், கர்நாடகத்தில் தாக்குறான். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாருங்க, நம்ம கடைகள்ல தமிழ்ல பேர் பலகை இருந்து அழிக்கிறான் கர்நாடகத்துல. நம்ம அடையாளங்களை அழிக்கிறாங்க. இந்த கோபத்தை என்ன பண்ணிட்டாங்க? ஈரோட்டில் 2 பையங்க, 2 பேரு கர்நாடகத்திலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்காக வந்த 2 கார்ல ஆள் உயர கம்புகள்ல அவங்க கன்னட கொடி பறந்துருக்கு. அந்த கொடிகளை இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு போயிருங்க, எங்க நாட்டுல எங்க மாநிலத்தில் அது பறக்க விடாது. அவங்க இறக்கிட்டு போய் புகார் கொடுத்தான், போலீஸ்ல புகார் கொடுத்தான். அதை அவங்க நடவடிக்கை எடுத்து உடனடியா பிணையில் வர முடியாதபடி, பிணையில் வராத பிரிவுகளில் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து விட்டார்கள். அவர்களை கண்டிச்சு விட்டுறலாம், அதுக்கு ஏன் போய் பிணையில் வர முடியாத மறுப்பு வழக்கில் சிறையில் அடைக்கிறீங்க
அவங்க தானாக வந்து வந்து பிணையில வரும்படி ஒரு வாய்ப்பை வழங்குங்கன்னு ஒரு அறிக்கை நான் கூட கொடுத்தேன், மற்ற நண்பர்களும் கொடுத்தாங்க. இப்ப என்னன்னா, குண்டர் சட்டம் போட்டு அவங்கள கோயம்புத்தூர் சிறையில் அடைத்து விட்டார்கள். வேற ஒண்ணும் அவன் குற்றம் பண்ணாதீங்க, கன்னட கொடியை இறக்கியிருக்கான். ஏன்னா நம்மள இருந்து அழிச்சுக்கிட்டு இருக்கானே, அழிக்கிறாங்க, நம்ம போர்டுல வச்சுக்க முடியல. இந்த கமலஹாசன் வந்து ஒன்னும் சொல்லல, இயல்பா சொன்னாரு. அவர் வந்து எந்த உள்நோக்கம் கெட்ட நோக்கம் எல்லாம், கன்னடத்தை இழிவுபடுத்துற நோக்கம்லாம் இல்லை. உறவு நெருக்கத்தை சொல்வதற்காக தமிழ்ல இருந்து பிறந்ததானே கன்னடம், நம்ம எல்லாம் அவ்வளவு நெருக்கம்னு அந்த ஒரு படைப்பாளியை இயக்குனர் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான். அதுக்கு அவங்க பண்ண கலாட்டா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தாக்குறது, பேர் பலகை அழிக்கிறது, சினிமா கோட்டாயில தமிழ் படம் ஓடாம தடுக்கிறது, இவ்வளவு நடந்துட்டு எவன் மேலும் நடவடிக்கை இல்லை. பல பேரை கொலை பண்ணா 91, எவன் மேலேயும் 302 வழக்கு கிடையாது. யாரும் சிறையில இல்லை, எங்கேயுமே இல்லை. 2014 ஒரு லாரி டிரைவர் அவரை பிடிச்சி இறக்கி அவரை கோவடம் கட்டி வச்சு காவேரி கன்னடத்துக்கு சொந்தம்னு சொல்றான்னு சொல்லி கும்பிட சொல்லி வீடியோ எடுத்து போட்டாங்க. தமிழனை பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் PhD படிக்கிற பையன், அங்க அவன் எதை பண்ணிட்டு ஏதோ ஒரு மோடோல போட்டிருக்கான். அவனை பிடிச்சி மண்டியிட வச்சு காவேரி கர்நாடக சொந்தம் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்ல வச்சு வீடியோ எடுத்து போட்டானுங்க. இவ்வளவு பண்றான். அவன் மேல எல்லாம் குண்டர் சட்டம் கிடையாதுங்க, சிறையிலே இல்லை அவனெல்லாம். கர்நாடகத்துல பாரத் மாதா பஜனை கோஷ்டியாக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, இங்கதான் திராவிட ஆட்சியில அதுக்கெல்லாம் வழக்கு. அது மாதிரி கூட பண்ணலையே, கொடியை இறக்கியிருக்கா, அது வழக்கு போட்ட, நான் பெயிலபிள் செக்ஷன்ல வழக்கு போட்ட. அப்ப அதுக்கு மேல குண்டர் சட்டம் என்ன தேவை இருக்கு? அப்ப நம்ம அரசியல் அநாதைகளா இருக்கிறோம். ஒப்பாரி வைப்பதற்காக சொல்லவில்லை. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வது, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று சிந்திக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, நம்ம பெருமையா பேசணும்ல. எவராது நடிகர்கள் பேசுவாங்க, மேடை அரசியல் நடிகர்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்வடி. நம்ம உண்மை அது. கல்லுன்னா மலைதான், வெறுந்த கல் இல்ல. மலை தோண்டிச்சு, சாதாரண மண்ணு தோணல. அப்படி இந்த காலத்திலேயே நாங்க தோண்டிட்டோம்னு சொல்றது. அதனால நாம குறிஞ்சியில மனிதர்கள் வாழ்ந்ததை முதல்ல வச்சிருக்கிறோம் தமிழன். அப்புறம் முல்லை, நாகரிகம் வளர வளர மருதம், இதெல்லாம் சாதாரணமா அது. இன்னைக்கு அதை பற்றியெல்லாம் நிறைய ஆய்வு வந்திருக்கு. அப்படி உள்ள ஒரு இனம் இன்னைக்கு வந்து எவனுக்கோ போய் அப்படி இப்படியே கிடக்கு, ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கு. தமிழை பத்தி பேசினாலே தீவிரவாதிங்கிறாங்க, தமிழர்கள்னாலே தீவிரவாதிங்கிறான். அனாதையா 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டான் ஈழத்துல நம்ம இனம். இது தொடர்கிறது. இதையெல்லாம் படிக்கும்போது மலேசிய தமிழராக இருக்கட்டும், சிங்கப்பூர் தமிழராக இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், அந்த நாடு தான் உங்க நாடு. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப சொன்னார்ல, அவங்க ஏன் மண்ணு அருண் தானே சொன்னீங்க, ஏன் மண்ணு நான் அங்க பட்டா தூக்கம் வரும். அது சரிதான், தப்பு இல்லை. அது அப்படி தமிழன் அப்படி விசுவாசமா இருக்கான், உண்மையா இருக்கிறான், ஒட்டி போய் இருக்கிறான். அவனுக்கு நடக்கிற தண்டனைகள், அவனுக்கு வர்ற இழிவுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்களுக்கு எங்கே வாழ்கிறீர்களோ அது உங்கள் நாடு, உங்கள் தாயகம். அதனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முதன்மை. உங்களுக்கு குடிமை உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகள், மொழி இன உரிமைகள் மறுக்கப்பட்டால் உங்களுக்கு பாதுகாப்பாக உலக அளவில் வர வேண்டியது தமிழ்நாட்டு தமிழர்கள். நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. நாம சரியா இல்லை, சிதைஞ்சு சின்ன பின்னமாய் கிடக்கிறோம். எவனுக்கு ரசிக கும்பலா மாறி போயிட்டோம். நமக்கும் சீரழிவு, நமக்கும் இங்கே நீராற்றல் துறை, இந்திய அரசுடைய நீராற்றல் துறை என்று எழுதிவிடக்கூடாது. தமிழ்நாடு அரசோ நீங்களும் அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசு கொடுக்கக்கூடிய சலுகை அல்லது நிதி கிடையாது. நீராற்றல் துறைக்கு இவ்வளவு வேணும். சர்வ சிக்ஷா அபியான்மா, நீராற்றல் துறை, ஜல் சக்தி எல்லாம் சமஸ்கிருதம் ஹிந்தியில வரணும். நம்ம ஊர்லயே அதை அப்படிதான் சொல்லணும். பத்திரிகைகள் அப்படிதான் எழுதுறாங்க. இப்ப தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி எழுதக்கூடாதுங்கிறான், சட்டம் போட்டிருக்கான். காங்கிரஸ் காலத்துல போட்ட சட்டம் அது. நீராற்றல் துறை, ஜல்சக்தி, சர்வ சிக்ஷா அபியானத்தான் அவங்க முதன்மை தமிழில் எழுதக்கூடாது என்றார்கள் காங்கிரஸ் ஆட்சியில். SSA இங்கிலீஷ்ல அப்படியே எழுதிக்க, தமிழ்ல எழுதிக்க, சர்வ சிக்ஷா அபியான். இப்படிப்பட்ட கொடுமையில அயல் மொழி ஆதிக்கம் என்பது, அயலார் ஆதிக்கம் என்பது, அது கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இதுக்குள்ள எல்லா உரிமையும் மீட்டோம், எல்லாத்தையும் பெற்றோம்னு சொல்லி புருடா விடுற கட்சிகள் இங்க இருக்கு. மாநில கட்சிகள் புருடா விட்டு நம்மளை அவனுக்கு மந்தையாக அடிமையாக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறது. எனவே இந்த இது போன்ற நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய சாதனைகள், பெருமைகள் எல்லாம் நாம் படிக்க வேண்டும். இந்த கேரித்தீவு என்ற ஒரு அருமையான வரலாற்று பதிவை நல்ல நடையில், நல்ல தமிழ் மொழியில் அக்கறையோடு முனைவர் அருண் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவருக்கு வந்த அந்த மொழி பற்று அது அவருடைய உடலிலே, உள்ளத்திலே கலந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த உரிமையோடு நாம் நம்மவர் என்ற உறவோடு இந்த நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாராட்டுக்கள். அந்த நூலை வெளியிட்டக்கூடிய நம்முடைய தோழர் விஜயகுமார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். எவ்வளவு நூல்கள் இருக்கின்றன என்பதை பற்றி கவலைப்படாமல் வெளியிட ஒரு இனப்பற்றாளர் நம்முடைய விஜயகுமார். இங்கே இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கலை இலக்கிய பேரவை பொறுப்பாளர்கள், தோழர்கள் வைகரை உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள். வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். இந்த கேரித்தீவு நூலை வாங்கி படியுங்கள். இது பற்றி நீங்கள் உங்க கருத்துக்களை முகநூல்ல, இணையதளங்கள்ல எழுதுங்க, பரவணும். ஏடுகள்ல தான் வரலன்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம ஊடகங்கள்ல இதை பற்றி பேசுங்கள், விவாதம் செய்யுங்கள், எழுதுங்கள். பல வகையிலும் போகட்டும். தமிழர்களுடைய வரலாற்றை எழுதினால் அந்த நூல் எடுபடாது என்ற நிலை இல்லாமல் பரவலாக போகிறது என்ற நிலை வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசிய உணர்வு வளர்ந்து வரக்கூடிய காலம். தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் பீரிட்டு கிளம்பி கொண்டிருக்கின்ற காலம் இன்றைக்கு, பழைய காலம் இல்லை இது. எனவே அவரவரும் இதை பற்றியும் முகநூல் போன்றவற்றில் இந்த பல தளங்கள் இருக்கிறது அல்லவா, அவற்றில் கருத்துக்களை பதிவிடுங்கள், படியுங்கள், படித்துவிட்டு எழுதுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். வள்ளலார் சொன்னது போல, படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் அப்படிமாறு செயல்படணும் என்பதற்காக இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.